ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் வியூவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் இயர்ஸில், அதாவது டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் குரூப் 4 கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தொகுப்பாக பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு தனித்தனியாக பார்த்துட்ருக்கோம். தமிழுக்குன்னு தனியாக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம், அனலைசிஸ் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜிகேல ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக, பாலிட்டிக்னா பாலிட்டி, ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி, அயனம்னா அயனம், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தனித்தனியாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, அயனம் ப்ளஸ் ஹிஸ்ட்ரி ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ண மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தரலாம். ஓகே, நம்ம எதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் படிக்கிறோம்னா அந்த கொஸ்டின் எப்படி நம்ம கொஸ்டினில் கேட்குறாங்க, எக்ஸாமில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் படிக்கிறது. இந்த மாதிரிலாம் கேட்பாங்களோ அப்படின்னு பார்ப்போம்னா நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அனாலிசிஸ் வரும். அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறது. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 நம்ம இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் குரூப் 4 எக்ஸாம் வருது. அதேமாதிரி அதுக்கடுத்த மாதம் பார்த்திங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் வருது. இதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்குங்க. டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். எப்படின்னா 2 months அந்த பேட்ச் பார்த்திங்கன்னா 2 month இருக்கும். அது எப்படி இருக்கும், என்ன டீட்டெயில்ஸு, எந்த சப்ஜெக்ட் இருக்கும், அந்த மாதிரி ஃபுல்லாகவே அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். அதை போய் பார்த்துக்குங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்து தர்ம பரிவர்த்தினி சபா எப்படி பாருங்கள். இந்து தர்ம பரிவர்த்தினி சபா என்னும் அமைப்பு யாரால் தொடங்கப்பட்டது, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, எப்படி பாருங்கள். என்ற அமைப்பு யாரால் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மதன் மோகன் மாளவியா தான் பார்த்திங்கன்னா 1906 பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க இந்த இந்து தர்ம பரிவர்த்தினி சபா. ஓகே, இந்த மதன் மோகன் மாளவியா அப்படின்றவர் யார் பார்த்திங்கன்னா, நம்ம பனாரஸில் பார்த்திங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார் பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்திங்கன்னா இவர் இந்த மதன் மோகன் மாளவியா பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டியாக சேஞ்ச் பண்ணியிருப்பார். யூனிவர்சிட்டியாக டெவலப் பண்ணது யார் பார்த்திங்கன்னா இந்த மதன் மோகன் மாளவியா தான் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பனாரஸில் இருக்க காலேஜை பார்த்திங்கன்னா மாற்றிருப்பார். இவர் தான் பார்த்திங்கன்னா இந்த இந்து தர்ம பரிவர்த்தினி சபா பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1906. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா பொறுத்துக்க அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோத்தாரி, ராஜசெல்லையா, ஜவஹர்லால் நேரு, எம்எஸ் சுவாமிநாதன். இந்த பக்கம் பாருங்கள் நிதிக்குழு, கல்விக்குழு, பசுமை புரட்சி, திட்டக்குழு. ஓகே, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறுவியவர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட் யார் நிறுவனது அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆன்சர் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு கோத்தாரி அப்படின்றவர் பார்த்திங்கன்னா கல்விக்குழுவை சார்ந்தவர். எப்படின்னா பாருங்கள், கோத்தாரினா பார்த்திங்கன்னா கல்விக்குழு. நெக்ஸ்ட் பாருங்கள் ராஜசெல்லையான்றவர் பார்த்திங்கன்னா நிதிக்குழுவை சார்ந்தவர். எப்படின்னா கோத்தாரினா கல்விக்குழு, ராஜசெல்லையானா நிதிக்குழு. செகண்ட் பார்த்திங்கன்னா ராஜசெல்லையா. தேர்ட் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு பார்த்திங்கன்னா திட்டக்குழுவின் தலைவராக இருந்திருப்பார். திட்டக்குழுவின் தலைவர் யார் பார்த்திங்கன்னா இந்த ஜவஹர்லால் நேரு. எம்எஸ் சுவாமிநாதன் பார்த்திங்கன்னா பசுமை புரட்சியின் தந்தை. இப்படின்னு பாருங்கள், கோத்தாரினா கல்விக்குழு, நெக்ஸ்ட்டு ராஜசெல்லையான திட்டக்குழு, அதேமாதிரி ராஜசெல்லையான நிதிக்குழு, ஜவஹர்லால் நேரு பார்த்திங்கன்னா திட்டக்குழு, எம்எஸ் சுவாமிநாதன் பார்த்திங்கன்னா பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்படின்னா அந்த ஆப்ஷனில் இது ஆன்சர். ஃபஸ்ட்டுக்கு செகண்டு, அப்புறம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஆப்ஷன் பி அது ஆன்சர். இப்போ ஜவஹர்லால் நேருனா திட்டக்குழு வருவார், எம்எஸ் சுவாமிநாதன் பார்த்திங்கன்னா பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொல்லுவோம். அதேமாதிரி ராஜசெல்லையா பார்த்திங்கன்னா நிதிக்குழுவின் தலைவராக இருந்திருப்பார். கோத்தாரி பார்த்திங்கன்னா கல்விக்குழுவின் தலைவராக இருந்திருப்பார். நோட் பண்ணிங்க. ஓகே, எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்த்துங்க, பொறுத்து எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கள். எத்தனை 4 கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒரே கொஸ்டினில் வருது. எப்படின்னா பாருங்கள், நீங்கள் 4 இடத்துல படித்தது ஒரே இடத்துல ஒரே கொஸ்டினாக வருது. ஓகே, நல்லா தெளிவாக படிக்கணும். படிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது என்ன துறையில் வருது. இப்போ வந்து ஒரு திட்டம் படிக்கிறீங்கன்னா அந்த திட்டம் பார்த்திங்கன்னா யார் அமல்படுத்தினது, எந்த வருஷம் அமல்படுத்தினது, இந்த மாதிரி தெளிவாக படிச்சுக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓகே, டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டியை நிறுவியவர் யார். எப்படி பாருங்கள், டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டியை நிறுவியவர் யார். ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜிஜி அகார்கர். அவர் தான் பார்த்திங்கன்னா டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டியை நிறுவியவர். ஓகே, இது எப்படி ஞாபகம் பாருங்கள். எப்படின்னா எஜுகேஷன் மட்டும் இருந்தால் போதும், நம்ம சொசைட்டிக்கே பார்த்திங்கன்னா காரில் போகலாம். எப்படின்னு பாருங்கள், எஜுகேஷன் மட்டும் இருந்தாலே போதும் சொசைட்டிக்கே. எப்படின்னா சொசைட்டினா நம்ம ரேஷன் கடைக்கே பார்த்திங்கன்னா நம்ம காரில் போகலாம் அப்படி ஞாபகம். ஒரு சிலர் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறத பொறுத்து தான். ஓகே, டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி நிறுவியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஜிஜி அகார்கர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் சட்டங்களில் எது ஆங்கில வணிகர்களுக்கு சுதந்திரமான வணிகத்தினை இந்தியாவில் ஏற்படுத்த வழிவகுத்தியது. எப்படி பாருங்க, கீழ்காணும் சட்டங்களில் பார்த்தீங்கன்னா எது ஆங்கில வணிகர்களுக்கு சுதந்திரமான வணிகத்தினை இந்தியாவில் ஏற்படுத்த வழிவகுத்தது.
ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1813 ஏற்பட்ட சட்டம் தான் பார்த்தீங்கன்னா ஆங்கில வணிகர்களுக்கு சுதந்திரமான வணிகத்தினை இந்தியாவில் ஏற்படுத்தி கொண்டு கொடுத்துருக்கு. நோட் பண்ணிங்க, 1813 வருஷத்தை பார்த்துங்க. ஓகே, இந்த 1919 இது பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம். 1919 பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்பட்டிருக்கும். அதே மாதிரி 1919 1935 பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஓகே, 1813 தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில வணிகர்களுக்கு சுதந்திரமான வணிகத்தை கொடுத்துருக்கு. நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். பூனா சர்வஜனிக் சபையினை நிறுவியவர் யார்? எப்படி பாருங்க, பூனா சர்வஜனிக் சபையினை நிறுவியவர் யார்? ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்க எம்ஜி ரானடே. எப்படி பாருங்க, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. எம்ஜி ரானடே தான் பார்த்தீங்கன்னா பூனா சர்வஜனிக் சபா பார்த்தீங்கன்னா நிறுவியிருப்பார். பூனா சர்வஜனிக் சபா நிறுவியவர் யார் பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே. நோட் பண்ணிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேத்தா என்ன நிறுவனார், அதே மாதிரி திலகர் என்ன நிறுவனார், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பேரலாம். ஓகே, பிரதம மந்திரி தலைவராக இருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னு எடுத்துருக்காங்க. எப்படின்னா நிதி ஆணையத்துக்கு தலைவரா, தேசிய திட்டக்குழுவுக்கு தலைவரா, அல்லது கேபினெட் செயலாளர் அலுவலகத்துக்கு தலைவரா அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் தேசிய திட்டக்குழுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர் பார்த்தீங்கன்னா தலைவராக இருந்திருப்பார். பிரதம அமைச்சர் பார்த்தீங்கன்னா தேசிய திட்டக்குழு அதுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா தலைவராக இருப்பார். நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா தலைவராக இருப்பார். நிதி ஆணையத்துக்கு பார்த்தீங்கன்னா தலைவர் பார்த்தீங்கன்னா தனியாக இருப்பாங்க. அதேமாதிரி கேபினெட் செயலாளர் அலுவலகத்துக்கும் பார்த்தீங்கன்னா தலைவர் பார்த்தீங்கன்னா தனியாக இருப்பாங்க. முதல் திட்டக்குழுவின் தலைவர் யார் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் பார்த்தீங்கன்னா முதல் திட்டக்குழுவின் தலைவராக இருந்திருப்பார். நோட் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். கீழ்கண்டவர்கள் இந்தியாவின் உள்ளாட்சி அரசாங்க அமைப்பை கொண்டு வந்தவர் யார்? எப்படி பாருங்க, இந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்க அமைப்பை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் ரிப்பன் பிரபு. ஓகே, இவர் தான் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கத்தின் தந்தை, இந்தியாவின் உள்ளாட்சி அரசாங்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு. நோட் பண்ணிங்க. அப்புறம் அந்த மெக்காலே பிரபு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில கல்வி முறையை இந்தியாவில் கொண்டு வந்தவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த மெக்காலே பிரபு. ஓகே, இப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவின் உள்ளாட்சி அரசாங்கத்தின் அமைப்பை நிறுவியவர் யார் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தவர் யார் பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள், இந்திய அரசமைப்பில் திருத்தம் கொண்டு வர எந்த விதி பயன்படுகிறது? இந்திய அரசமைப்பில் திருத்தம் கொண்டு வர பார்த்திங்கன்னா எந்த விதி பயன்படுகிறது அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்திங்கன்னா 368 விதி 368 தான் பார்த்திங்கன்னா இந்திய அரசமைப்பில் திருத்தம் கொண்டு வர பார்த்திங்கன்னா பயன்படுது. ஓகே, திருத்தம் கொண்டு வரோம்னா 368 தான். இது பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்றம் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பார்த்திங்கன்னா மேலவை கீழவை 2 அவையிலும் பார்த்திங்கன்னா ஒப்புதல் பெற்று தான் பார்த்திங்கன்னா இந்திய சட்ட திருத்தத்தில் பார்த்திங்கன்னா நம்ம திருத்தம் கொண்டு வர முடியும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின் பாருங்கள். ஆகஸ்ட் 17 to 19 2016 பிரிக்ஸ் ஸ்மார்ட் சிட்டி மாநாடு நடைபெற்ற இடம். பிரிக்ஸ் ஸ்மார்ட் சிட்டி மாநாடு பார்த்திங்கன்னா நடைபெற்ற இடம் ஆகஸ்ட் 17 to 19 2016 பிரிக்ஸ் சிட்டி ஸ்மார்ட் சிட்டி மாநாடு பார்த்திங்கன்னா எங்கே நடைபெற்றது? ஓகே, ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூரில் தான் பார்த்திங்கன்னா பிரிக்ஸோட ஸ்மார்ட் சிட்டி மாநாடு பார்த்திங்கன்னா நடைபெற்றிருக்கு 2016 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 2023 ஆண்டு மாநாடு எங்கே நடைபெற்றது அந்த மாதிரி கேட்பாங்க. அல்லது பார்த்திங்கன்னா அது எத்தனையாவது மாநாடு அப்படின்னு கேட்பாங்க. எப்படின்னா 2023 பிரிக்ஸோட கூட்டமைப்பு பார்த்திங்கன்னா எங்கே நடந்தது, எந்த நாட்டில் நடந்தது, அல்லது பார்த்திங்கன்னா அது எத்தனையாவது கூட்டமைப்பு அப்படின்னு கேட்பாங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் 2023 பார்த்திங்கன்னா எங்கே நடைபெற்றது பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா. 2023 பார்த்திங்கன்னா இந்த பிரிக்ஸோட கூட்டமைப்பு எங்கே நடைபெற்றது பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் நடைபெற்றிருக்கு. அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்திங்கன்னா நடைபெற்றது. இது 2023 அப்புறம் 2024 எங்கே நடைபெறும் அப்படின்னு கேட்பாங்க. 2024 பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பு எங்கே நடைபெறும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஆன்சர் பார்த்திங்கன்னா ரஷ்யா. 2024 பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் நடக்கும். 23 பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்தது. ஓகே, இந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்தது எத்தனையாவது கூட்டத்தொடர், எப்படின்னா எத்தனையாவது பிரிக்ஸ் மாநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். 2023 சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்த மாநாடு எத்தனையாவது மாநாடு அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அடுத்த கொஸ்டின். மாநில சட்டமன்றத்தை பற்றி எந்த விதியானது குறிப்பிடுகிறது? எப்படி பாருங்க, மாநில சட்டமன்றத்தை பற்றி எந்த விதியானது குறிப்பிடுகிறது அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தரலாம். இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 169வது விதி. 169 தான் பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்றத்தை பார்த்திங்கன்னா சொல்லுது. மாநில சட்டமன்றத்தை சொல்கிறது எந்த விதின்னு பார்த்திங்கன்னா 169வது விதி. இந்த விதி தான் பார்த்திங்கன்னா சட்ட மேலவையில் பார்த்திங்கன்னா உருவாக்கம் மற்றும் நீக்கம், சட்ட மேலவை உருவாக்கம் நீக்கத்தை பற்றி சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த பிரிவு 169 தான் சொல்லுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொன்றும் தெரிஞ்சிருக்கணும். 167 எதை பற்றி சொல்லுது, 168 எதை பற்றி சொல்லுது, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் தெரிஞ்சிருக்கணும்.
ஓகே, இந்த ஆர்டிக்கலும் ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கங்க. 169 எதை பற்றி சொல்லுது பார்த்திங்கன்னா, மாநில சட்டமன்றம் பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தை பற்றி சொல்லுது. அதில் பார்த்திங்கன்னா சட்டமேலவை நீக்கம் மற்றும் உருவாக்கத்தை பற்றி சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த 169வது விதி. ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா எந்த அட்டவணையில் வரும் அல்லது எந்த பகுதியில் வருது, இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இப்போ மாநிலம்னா எந்த பகுதியில் வரணும், மத்திய அரசுனா பார்த்திங்கன்னா எந்த பகுதியில் வருது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். மாநில அரசு பார்த்திங்கன்னா பகுதி 3ல் வரும், பகுதி 6ல் வரும். மத்திய அரசு பார்த்திங்கன்னா பகுதி 5ல் வரும். அது மட்டும் யோசிச்சுங்க. மத்திய அரசுனா பகுதி 5, மாநில அரசுனா பகுதி 6. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பகுதி தெரிஞ்சிருக்கணும். அட்டவணை பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். எந்தெந்த அட்டவணை எதை பற்றி சொல்லுது, எத்தனை அட்டவணை இருக்குது, எத்தனை பகுதி இருக்குது, எத்தனை சட்டத்திருத்தங்கள் இருக்குது, இதுவரை நடைபெற்றிருக்கு, எத்தனை சட்டப்பிரிவுகள் இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தெரிஞ்சிருக்கணும். நோட் பண்ணிங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாலிட்டியில் ரொம்ப முக்கியமான இடம். ஓகே, அடுத்த கொஸ்டின். எவ்வகை மசோதா பார்த்திங்கன்னா இந்திய பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தனித்தனியே சிறப்பு பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட வேண்டும். எப்படி பாருங்க, எவ்வகை மசோதா பார்த்திங்கன்னா இந்திய பாராளுமன்றத்தில் இரு அவைகளையும் பார்த்திங்கன்னா தனித்தனியே சிறப்பு பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட வேண்டும். ஓகே, ஆன்சர் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சட்டப்பிரிவில் பார்த்திங்கன்னா திருத்தம் கொண்டு வரணும்னா பார்த்திங்கன்னா இந்த நாடாளுமன்றத்தில் இரு அவைகளையும் பார்த்திங்கன்னா தனித்தனி சிறப்பான்மைன்றது ரொம்ப முக்கியம். அரசியல் சட்டத்திருத்த மசோதாவில் முக்கியமானது பார்த்திங்கன்னா 2 அவையிலையும் பார்த்திங்கன்னா தனித்தனி சிறப்பான்மை கண்டிப்பாக வேணும் அப்படின்றது தான். பண மசோதா பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கீழவை, அதாவது கீழவையில் பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளித்தாலே போதும். நோட் பண்ணிங்க. கீழவையில் மட்டும் ஒப்புதல் வந்தாலே பார்த்திங்கன்னா பண மசோதா அதுவாக பார்த்திங்கன்னா நிறைவேறிடும். மேலே பார்த்திங்கன்னா இது வந்து பண மசோதாவை நிறைவேற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அது அந்த மசோதாவை அனுப்புச்சுன்னா அந்த மேலவைக்கு அனுப்புகிறப்ப அவங்க எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலைன்னா 14 நாட்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே பார்த்திங்கன்னா சட்டமாக மாறிடும். நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 13வது இந்திய விவசாய அறிவியல் கூட்டம் நடைபெற்ற இடம் எப்படின்னு பாருங்கள். 13வது இந்திய விவசாய அறிவியல் கூட்டம் நடைபெற்ற இடம் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஆன்சர் பார்த்திங்கன்னா பெங்களூரில் தான் பார்த்திங்கன்னா 13வது இந்திய விவசாய அறிவியல் கூட்டம் நடைபெற்றிருக்கு. நோட் பண்ணிங்க. 13வது இந்திய விவசாய அறிவியல் கூட்டம் நடைபெற்ற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா பெங்களூரு. ஓகே, இது மட்டும் தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கூட்டம், ஒவ்வொரு மாநாடு, அது எப்போ நடைபெற்றது, எத்தனையாவது மாநாடு, எந்த வருஷம் நடைபெற்றது, இந்த மாதிரி ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்குங்க. ஓகே, 13வது இந்திய விவசாய அறிவியல் கூட்டம் பார்த்திங்கன்னா நடைபெற்ற இடம் பார்த்திங்கன்னா பெங்களூர். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்திய தேர்தல் ஆணையத்தில் எத்தனை தேர்தல் ஆணையர்கள் உள்ளனர் அப்படின்றதான் கேள்வி. இந்திய தேர்தல் ஆணையத்தில் பார்த்திங்கன்னா எத்தனை தேர்தல் ஆணையர்கள் உள்ளனர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா 3. எப்படின்னா 3 தேர்தல் ஆணையர் பார்த்திங்கன்னா உள்ளனர். எப்படின்னா தேர்தல் ஆணையத்தில் எத்தனை தேர்தல் ஆணையர்கள் பார்த்திங்கன்னா 3 பேர் இருக்காங்க. நோட் பண்ணிங்க. எத்தனை பேர்னா பார்த்திங்கன்னா 3 பேர். எலெக்ஷன் கமிஷனில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 3 கமிஷனர்ஸ், அதாவது 3 எலெக்ஷன் கமிஷனர் இருக்காங்க. ஓகே, அது மட்டும் ஞாபகம். மொத்தம் எத்தனை பேர்? 3 பேர். ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஓகே, எப்படின்னா திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு சைடு, இன்னொரு பக்கம் அதில் எப்போ நிறைவேற்றப்பட்டது அப்படின்றது ரொம்ப முக்கியம். திட்டங்கள் ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அது எப்போது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கிங்க. இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான இந்திய ஐஎன்எம்மில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான இடம் தான் பார்த்திங்கன்னா இந்த இது. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 4 திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதோட வருஷம், எந்த வருஷம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இது பார்த்திங்கன்னா 4 கேள்வி பார்த்திங்கன்னா ஒரே கேள்வி கொடுத்துருக்காங்க. பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. இது பார்த்திங்கன்னா 4 கேள்வி பார்த்திங்கன்னா ஒரே எங்கெங்கேயோ படித்தது பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, சிஆர் திட்டம் அப்படின்னா என்ன பார்த்திங்கன்னா ராஜாஜி கொண்டு வந்த திட்டம் தான் பார்த்திங்கன்னா சிஆர் திட்டம் அப்படி சொல்லுவோம். ராஜாஜி திட்டத்தை தான் பார்த்திங்கன்னா சிஆர் திட்டம் அப்படி சொல்லுவோம். அது எந்த வருஷம்னா பார்த்திங்கன்னா 1944. 1944 பார்த்திங்கன்னா கொண்டு வந்த திட்டம் தான் பார்த்திங்கன்னா சிஆர் திட்டம். 1944 கொண்டு வந்த திட்டம் தான் பார்த்திங்கன்னா சிஆர் திட்டம். அவர் யார் கொண்டு வந்தாலும் பார்த்திங்கன்னா ராஜாஜி. அதை மட்டும் ஞாபகம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா வேவல் திட்டம். அடுத்து பாருங்கள், வேவல் திட்டம் பார்த்திங்கன்னா 1945. 1945 பார்த்திங்கன்னா வேவல் பார்த்திங்கன்னா ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். வேவல் பிரபு பார்த்திங்கன்னா ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். அதுதான் பார்த்திங்கன்னா 1945. 1945 பார்த்திங்கன்னா வேவல் திட்டம் பார்த்திங்கன்னா 1945. இது பார்த்திங்கன்னா சிம்லா மாநாட்டில் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை சொல்லியிருப்பார். எப்படின்னு பாருங்கள், ஒரு திட்டம் பார்த்திங்கன்னா சிம்லா மாநாடு எப்படின்னா 1945 ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா சிம்லா மாநாட்டில் பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தை அறிவிச்சிருப்பார். நோட் பண்ணிங்க. ஓகே, 1945 வேவல் திட்டம். கேபினெட் குழு எப்போன்னு பாருங்கள் 1946. கேபினெட் குழு பார்த்திங்கன்னா 1946 பார்த்திங்கன்னா அமைச்சிருப்பாங்க. நோட் பண்ணிங்க. 1946 பார்த்திங்கன்னா கேபினெட் குழு. நெக்ஸ்ட்டு மவுண்ட் பேட்டன் திட்டம் பார்த்திங்கன்னா 1947.
மவுண்ட் பேட்டன் திட்டம் பார்த்திங்கன்னா 1947 பார்த்திங்கன்னா மவுண்ட் பேட்டன் பார்த்திங்கன்னா ஒரு திட்டத்தை அறிவிச்சிருப்பார். அது எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1947. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியம். ஓகே, கீழே பாருங்கள், ஆன்சர் பார்த்தலாம். சிஆர் திட்டம்னா பார்த்திங்கன்னா 1944. இந்த ஒன்றே போதும். அப்புறம் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு முதல் மொழிவாரி மாநிலம் எது எப்படின்னு பாருங்கள். முதல் மொழிவாரி மாநிலம் எது? ஓகே, எப்படின்னா பார்த்திங்கன்னா மொழிவாரி மாநிலம், முதல் மொழிவாரி மாநிலம் பார்த்திங்கன்னா எதாவது பிரித்தாங்க அப்படின்றதான் கேள்வி. காஷ்மீர், தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா. ஓகே, ஆன்சர் பார்த்தலாம். இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆந்திரா தான் பார்த்திங்கன்னா முதல் மொழிவாரி மாநிலமாக பிரிச்சிருப்பாங்க. ஆந்திராவை தான் பார்த்திங்கன்னா முதல் மொழிவாரி மாநிலமாக பிரிச்சிருப்பாங்க. எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1956. 1956 பார்த்திங்கன்னா ஆந்திரா பார்த்திங்கன்னா மொழிவாரி மாநிலமாக பிரிச்சிருப்பாங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எப்போ பிரிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா 1969. 1969 பார்த்திங்கன்னா மெட்ராஸுன்னு இருந்ததை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பேர் மாற்றம் செய்யப்பட்டது எப்படின்னு பார்த்திங்கன்னா 1969. 56 பார்த்திங்கன்னா ஆந்திரா பார்த்திங்கன்னா மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டிருக்கும் ஆந்திர பிரதேசமாக ஞாபகம் வச்சுங்க. அதே வருஷம் 1956 தான் பார்த்திங்கன்னா கர்நாடகம் பிரிக்கப்பட்டிருக்கும் மொழிவாரி மாநிலம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரிக்கப்பட்டது என்னன்னு பார்த்திங்கன்னா ஆந்திரா தான். நோட் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின், மாநிலங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்திய சட்டம் எது? எப்படியும் பாருங்கள், மாநிலங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்திய சட்டம் எது? ஓகே, ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் டி, இந்திய அரசு சட்டம் 1919. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1919 நடைமுறைப்படுத்திய இந்திய அரசு சட்டம் தான் பார்த்திங்கன்னா இரட்டை ஆட்சி முறை. மாநிலங்களில் இரட்டை ஆட்சி முறையை அமல்படுத்தியிருக்கு. நோட் பண்ணிக்கங்க. இரட்டை ஆட்சி முறையை பார்த்திங்கன்னா அமல்படுத்தினது எந்த சட்டம் பார்த்திங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1919. ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1892, 1861, 1909 இதில் பார்த்திங்கன்னா இந்தியன் கவுன்சில் சட்டம். இப்படி பாருங்கள், ஐசிஏ அப்படி சொல்லுவாங்க, இந்திய கவுன்சில் ஆக்ட் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா நடைபெற்றிருக்கு. நோட் பண்ணிங்க. இந்திய அரசு சட்டம் பார்த்திங்கன்னா 1919, 1935 பார்த்திங்கன்னா அமல்படுத்தியிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா 1919 அமல்படுத்தப்பட்ட இந்திய அரசு சட்டம் தான் பார்த்திங்கன்னா இரட்டை ஆட்சி முறையை பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா மாநிலங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியிருக்கு. நோட் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா டெய்லியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ்ன்றது தனித்தனியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.